பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இப்ப நான் சாயங்காலம் நான் பேசுறேன். ஒரு நபர் தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க. இதே மாதிரி பல முறை தூத்துக்குடி துப்பாக்கி கேஸா இருந்தாலும் சரி, வேங்க வயலா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இதுக்கும் இந்த தனிநபர் கமிஷன் போடுறாங்க. ஆனா அது இறுதி முடிவு தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்த 41 பலிக்கும் இப்ப தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இது உண்மை நிலவரம் வெளியில வரணும். பல வதந்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மை தெரிய வேண்டுமென்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில வரும். ஏன்னா அவங்க ஒரு தரப்புல ஒன்னு சொல்றாங்க, இவங்க தரப்புல ஒன்னு சொல்றாங்க. 42 உயிர்கள், 42 உயிர்கள், விலை மதிக்க முடியாத உயிர்கள். இது எதனால நடந்தது? இதற்கு யார் இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா? இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னொன்னு, கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3:30 மணிக்கு ராத்திரியில வர்றார், ஸ்பெஷல் பிளைட்ல வர்றார். 3:30 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க, பகல்ல தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் சொன்னா இது காவிரி குண்டார் விட்டுடுவாங்க. இப்போ இல்ல சொல்றது இல்ல, எனக்கு இந்த காவிரி குண்டார் தான் இப்போ இருக்குது. அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான், பட் இருக்கு இப்போ. அதனால இதுல இன்னொரு அமைச்சர் தேம்பி அழுகுறாரு.